ஹாய் காய்ஸ், தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி வந்து நாங்கள் வந்து லஞ்சு சாப்பிட போகிறோம். அதாவது 11 ரூபா பட்ஜெட்டு. என்ன அதுக்கு மேலே காசு இல்லை பையா. 15 ரூபாய்க்கு வந்து மீட் சாப்பிட போகிறோம். மத்தியம் சாப்பாடு வந்து மதுரையில் கிடைக்குது. எந்த இடம், லொக்கேஷன் எல்லாமே டீட்டெயில் உங்களுக்கு காமிக்கிறோம், பாருங்க. ஓகே, சரி, ஓகே. இப்போ வேற ஒரு வேலை விஷயமா போகிறோம். அது முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து காமிக்கிறோம். சரி, ஓகே, பாய். வெளியே தெரியுமேடா. வண்டி வந்து நம்ம வண்டி அதான் நிற்கிது. கேட்ச் உள்ளுக்குள்ளாடி ஒரு கோலி சோடா பாட்டில் இருக்கு, அதை கீழே போடு. பாரு, எதுக்க குடிச்சிட்டு வச்சது. எடுத்து டஸ்ட்பினில் போடுறா, கழுவி ஊற்றுவாங்க. பார்த்துக்க, குப்பை தொட்டியில் போடணும்னு அறிவில்லையான்னு கேட்பாங்க. அது பெட்ரோல் போடுவோம். போயிடுச்சு. ஓ, இப்போ வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து உலக அதிசயத்தில் ஒன்று வந்து உங்களுக்கு காமிக்க போகிறோம். இதுதான் வந்து எங்கள் காலேஜ். இங்கே தான் என் கிளாஸ் நடக்கும். இது வந்து ஹாஸ்பிட்டல். ஆனால் எங்கள் தெருவில் தெரியும். என்னது கிளாஸ் அங்கே தான் நடக்கும். கிளாஸில் இருக்கு மட்டும். அதான் பாய். நம்ம லெஃப்ட் சைட்ல இருக்கிற நம்ம போக வேண்டிய இடம். பைத்தியக்காரன் எங்கிட்ட தாண்டி வந்துட்டேன். வசந்தோன ரைட் சைட்ல இருக்கு பாரு. ரைட் சைட்ல ஒரு சம்பவம் ஆகி போச்சு காய்ஸ். பார்ட் டைம் வேலை கேட்கறதுக்கு வந்தோம். டல்லா விடா அப்படின்றா. கட் கட் கட். முதல்ல மூஞ்சிய பார்த்தா அப்படி தெரியல. சரியான பல்ப் வாங்கிட்டு வந்துருக்கோம். பார்ட் டைமா வேலை கேட்டு வந்து ஒரு தப்பா. என்னாச்சுண்ணே, வண்டி டொப்பு டொப்பு டொப்புன்னு சவுண்ட் வருது. டோப் பண்ண வேணா டோப் ஸ்டார்ட் ஆயிருமா பாருங்க. ஆடி டேய், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். வா, போதா அஸ்டானு விடுங்க. இப்போ என்ன பண்ணுறேன், டோக் அடிக்கவா? சரி வா, தள்ளி விட்ரு. நீ உட்காருங்க. வீட்டு வா, அங்கே பின்னாடி வா. நல்லா வேணே
நம்ம வந்தது எதுக்குடா? நம்ம வந்தது எதுக்குடா? வந்தது எதுக்கோ, ஆனால் அதுக்கு போகிறது எதுக்கோ. வேறுங்க தள்ளி விடுறேன். ஸ்பீடு அல்லது மாப்பிள்ள என்னைய விட்டுறாவரா பின்னாடி ஒண்ணு பேரும். அண்ணனுக்கு வந்து ஒர்க் ஷாப் இருக்கு, அவரை பார்த்துப்பாரு. நாங்கள் கிளம்புறோம். மாப்பிள்ள 15 ரூபா கடையை காமிக்கிறேன், அவ்வளவுதானா? டேய் போம்டா நாங்கள் ஜூஸ் குடிச்சிட்டு உங்களை கண்டிப்பாக காமிக்கிறோம். ஓகே, போகிறோம், அங்கேயும் சாப்பிட்றோம். அவ்வளோதான். விட்றா வண்டியா. மாப்பிள்ள கையை போடு. காலை போட்டேன்டா, கையில் ஃபோன் இருக்கு. இண்டிகேட்டர் தான், இண்டிகேட்டர். இது ஒரு சரியான ஃபேமஸான சோடா கடை. லேடி டக் காலேஜுக்கு ஆப்போசிட் சைடு இருக்கு. இர்ஃபான் கரெக்டாக 2020 வந்தாப்புல. இர்ஃபான், டேஸ்ட் வித் கிருத்திகா, மதுரை புட்டி எல்லாருமே வந்துட்டு போயிட்டாங்க. மதுரை புட்டிங்க ஒரு கஃபே ஒன்று வச்சிருக்காருல, நாஸ்தா கஃபே. அவர் அங்கே கஃபே வைக்கிறதுக்கு முன்னாடி இங்கே தான் ரெகுலராக வாரத்துக்கு 3 தடவை வருவார். ஓ ஆமாம், இப்போ கஃபே வச்சதுனால வரதில்லை. ஓ சரி. சோடா மெனு, சோடா வெரைட்டிஸு, மில்க் ஷேக்கு, மொஜிட்டோ, ஃபலூடா, மீட் சர்பத்து, இளநீர் எல்லாம் இருக்குது. அவனுக்கு என்ன நீங்கவா சரி சீக்கிரம் பாரு. எனக்கு பைனாப்பிள். ஏன்னு எனக்கு தெரியும்டா. சரி உனக்கு என்னன்னு இல்லை, எனக்கு பைனாப்பிள். எனக்கு ஓரியோ மிக்ஸ். சரி அந்த பள்ளி அதே மில்க் ஷேக் பைனாப்பிள் ஒன்று, ஓரியோ ஒன்று. Oreo and pineapple.
ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணவா? கையில் மட்டும் தரீங்களா? தங்கம் போல மனசு இருந்தா நம்ம போக வேண்டிய இடத்துக்கு இன்னும் போகவே இல்லடா டேய். இது எந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உழவர் சந்தை இருக்குல்ல, இதுதான் உழவர் சந்தை. இங்கே தான் வந்து 15 ருபீஸ் மீல்ஸ் கொடுப்பாங்க. இப்போ டைம் வந்து 12:30 தான் கொடுப்பாங்க. நாங்கள் வந்து முன்னாடியே வந்துட்டோம். மணி இப்போ வந்து 12 தான் ஆகுது. 12 தான் ஆகுது. இன்னும் 30 மினிட்ஸ் இருக்கு. எங்கடா போகிற? கார் வாங்கணும்னா ஃபர்ஸ்ட் காரை பார்க்கணும்டா. தான் அவன் காரை போய் பார்த்துட்டு இருக்கிறேன். பார்க்க சொன்னா என்னடா 8 போட்டுட்டு இருக்கு? உள்ள ஏதோ வச்சிருக்கேடா. என்ன வச்சிருக்காங்க? வச்சிருக்கேடா புள்ள. திருப்படா. இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கு. அது வேற என்ன பண்றது? எங்கேயாச்சும் போமா? இல்லை இங்கே இருப்போமா? ஆளாக போய் வாங்கி சாப்பிடணும். என்னடா இங்கே நீங்கள் வந்து வரீங்க, நான் என்ன பண்ணணும் தெரியுமா? ஜிபேலாம் வந்து நாட் அலவுட். உங்களுக்கு வந்து கையில் காசு இருக்கணும். 15 ரூபாய்க்கு சாப்பாடு தரதுன்னு வந்து பெரிய விஷயம் தானே? பெரிய விஷயம். அதுக்கு 10-20 ரூபா செலவு பண்ணி வாங்கணும். 10 ரூபா செலவு பண்ணி வர மாதிரி இருக்கு. இந்த காலையிலையும் தர்றாங்கல்ல? காலையிலையும் தராங்களா? 10 ரூபாய்க்கு. ஓ, 10 ரூபா தராங்களா? அது தெரியல எனக்கு. மத்தியானம் தரது மட்டும் 10 ரூபா தான். முட்டையோட சேர்த்து தான் 15 ரூபா. இப்போ நானும் எனக்கு பல்லு இல்லை, இது குருணையா இருக்கு. அதனால சாப்பிட வசதியா இருக்கா? குருணைனா அரிசி உடஞ்சிருக்கு மாப்பிள்ள, வைக்க முடியாதுல்ல காய்கறிய ஹோட்டலில். இதுனா அப்படி இல்லை, அப்படியே போட்டோம்னா ஈஸியாக சாப்பிடலாம். அது வீட்டுக்கு தெரிஞ்சால் சத்தம் போடுவாங்க, நான் ஹோட்டலில் சாப்பிட்டு வர்றேன் அப்படின்னு. எனக்கு எங்கே பிடிக்குதோ அங்கே தான் சாப்பிட முடியும். காசு கூட இருந்தாலும் பரவாயில்ல. உங்கள் வீடு அங்கே இங்கே பக்கமா இல்லை? நான் 1 கிலோமீட்டர் நீங்கள் போகிற 1 கிலோமீட்டர் இங்கே பாட்டோண்ணா. அதெல்லாம் சொன்னோம்னா நீங்கள் வந்து பஸ்ஸில் இறங்கணும், 10 ரூபா கொடுக்கும். இப்போ இதே சாப்பாடு சூரி கடை, நடிகர் சூரி, ஆமாம், அங்கே போனோம்னா 50 ரூபாய்க்கு வாங்கி இப்படி தான் ரோட்டு வந்து தான் சாப்பிடணும். அம்மன் டீ கடையில். அம்மன் தானே சொல்கிறீங்க? அம்மன், நீங்கள் அம்மன் பையன், நான் புரட்டா சூரிங்க. கடையில் ஒரு சில இடங்கள்லாம் நல்லா குறைஞ்ச விலைக்கு கொடுக்குறாங்க. ஆஸ்பத்திரியில் என்ன பிஹெச் 40 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, 45 ரூபாய்க்கு. வெளியில் 55 ரூபா. இது வந்து ஃப்ரீயாக கொடுக்குறதுக்கு வந்து கொஞ்சம் இது பண்ணி ஃப்ரீயாக கொடுத்தோம்னா ஒரு கண்ட்ரோல் இருக்கு. புரியுது. கூட்டம் அப்படியே குய்யான்னு போய் நின்றுட்டு டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க, வெறுத்து போயிடுவாங்க. அவங்க போயிருந்தா கொடுத்தது அப்படின்னு பாட்டி. அதுக்காண்டி தான் காசு 15 ரூபா வாங்குறாங்க போல. வாங்கி அதுக்காண்டி வாங்கி வரிசை ஒழுங்காக கரெக்டாக வர்றாங்க. தாத்தா சொன்ன மாதிரி வந்து இது வந்து IAS IPS அவங்க எல்லாம் சேர்ந்து பண்ணுறாங்களாம். இது வந்து எனக்கு தெரியாது, இப்போ தான் தெரியுது. கலெக்டர் என்ன ரைஸ் வாங்கியாச்சு. குஸ்கா, தயிர் சாதம், முட்டை, இது 3மே சேர்த்து 15 ரூபா. 15 ரூபா கொடுத்து கண்டிப்பாக.
வீடியோ பார்க்குறவங்க பேச்சுலர்ஸாக இருந்தீங்கன்னா தைரியமாக வரலாம். ஏண்டா ஆ சாப்பிட்டு முடிச்சு கிளம்பியாச்சு. சரி காய்ஸ், ஃபைனலி வந்தாச்சு. லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டோம். அது அந்த அந்த இடத்தோட பேர், இடம் இல்லையா, அந்த ஹோட்டலோட பேர் மலிவு விலை உணவகம். வலிமை ட்ரஸ்ட் கீழே ரன் ஆகிட்டு இருக்கு. கடவுளே அஜித்தேன்னு சொல்லக்கூடாது, வலிமை ட்ரஸ்ட்னா அது வேற. சரி, லொக்கேஷன் கூகுள் மேப் லொக்கேஷன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணிடுறோம். ஸோ அவ்வளோதான். இது காலையில ரன் ஆகுது போல். மதியம் லஞ்சு மட்டும்தான் நம்ம இப்போ சாப்பிட்டோம். காலையில் சாப்பிட்ற வீடியோ அடுத்து அப்லோட் பண்ணுறோம், வரிசை அப்லோட் பண்ணுறோம். ஸோ அன்டில் தென் பாய். ஹேர் ஸ்டைல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இது முடியல. சரி, ஓகே, பாய்.